ஈரோட்டில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் செய்தி சேகரிக்க செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சதாசிவம் விவரிக்க கேட்டு. எப்போதுமே ஒரே மாதிரிலாம் யோசிக்க கூடாதுங்க. இங்க ஒருத்தர் ஒருங்கிணைந்த விவசாயத்துல வருஷம் முழுக்க பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சதாசிவம், செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலை மிகப்பெரிய பலத்துடன் எதிர்கொள்ளும் வகையில் அதிமுக மூத்த தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி முடுக்கிவிட்டுள்ளார். அதாவது மாவட்டத்தோறும் கள ஆய்வு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்பதும் அதிமுகவின் நோக்கம். இது குறித்து செய்தி சேகரிக்க பல்வேறு இடங்களில் அனுமதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் பார்த்தோமானால் அதாவது மேற்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அதிமுக 2ஆம் கட்ட தலைவராக அறியப்படும் வேலுமணி பார்த்தோம்னால் மாவட்டந்தோறும் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதன்படி இன்று காலை தினம் தனது கள ஆய்வு கூட்டத்தினை நீலகிரி மாவட்டம் அன்னூரில் தொடங்கிய நிலையில் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் புறநகர் மாவட்டத்திலும் கள ஆய்வு மேற்கொண்டார். அந்த இடங்களெல்லாம் கள ஆய்வு கூட்டத்திற்கு செய்தியாளர்களுக்கு செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஈரோடு மாநகர அதிமுக கூட்டத்தில் மட்டும் செய்தி சேகரிக்க செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதை வலியுறுத்தி பேசியது பார்த்தோம்னால் வேலுமணி காரணம் என்ன தெரிவித்தால், செய்தியாளர்கள் 5 நிமிடங்கள் மட்டுமே புகைப்படம் எடுங்கள், வீடியோ எடுங்கள், அதை தவிர்த்து வெளியே செல்லுமாறும் வேண்டுகோள் விடுத்தார். இது எந்த சூழ்நிலை உருவாக்குமானால், நெல்லையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் வேலுமணி முன்னிலையில் அதிமுக உட்கட்சி பூசல் நிகழ்ந்ததால் தொடர்ந்து அவர் செல்லும் இடத்திற்கு சில அதிமுக அதிருப்தி தெரிவித்து ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வது கருத்து முதல் அதிகரித்து வருவது. அதனால் அது ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருவதால் இதனை முன்கூட்டி யோசித்த வேலுமணி ஈரோட்டில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்திற்கு செய்தி அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து கள ஆய்வு கூட்டத்தில் வேலுமணி உரையாற்றி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி சதாசிவம்.